ஹாய் கைஸ், இன்னைக்கு அமரன் படத்தோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேக்கிங் வீடியோவை பற்றி கொஞ்சம் பேசுவோம் தான். இந்த வீடியோ ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்கிங் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் என்ன சூப்பர்னு கேட்காதீங்க, சிவகார்த்திகேயன் ஃபிலிம் ரொம்பவே ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, சிவகார்த்திகேயனுக்கு இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் ஃபிலிம். ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல், கமல்ஹாசன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ரியலாக நிறையா விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மேக்கிங்கை பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மேக்கிங் வீடியோ சில்ட்ரன்ஸு அந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தான் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மேக்கிங் வீடியோங்கிறனால நம்ம அந்தளவுக்கு டீப்பாக போக வேண்டாம், ஒரு மேலோட்டமாக பார்ப்போம். அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது ஓகே, எவ்வளோ சிரமப்பட்டு எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் தான் அந்த வீடியோ. இது சிவகார்த்திகேயனோட 22வது படம்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உண்மையாகவே படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. மேக்கிங்கை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. ஒரு சில பர்சன்ஸ்லாம் பார்த்தா ஒரு கண்ணிலலாம் அடிபட்ட மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது எதுக்கு இது பற்றி இந்த மேக்கிங் வீடியோ பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாங்ஸ் இதில் ஒரு சாங் ஒன்று ப்ளே ஆகும் இந்த மேக்கிங் வீடியோவில். விஸ்வரூபம் படத்துலேருந்து அணு விதைத்த பூமியிலே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த சாங் இதில் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். ஆனால் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகுது அந்த சாங்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது. ரொம்பன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா விஸ்வரூபம் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் லெவல் வேறு லெவலுக்கு போயிருக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது. ரொம்ப சிரமப்பட்டு தான் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை பற்றி ஒரு இன்டர்வியூவில் ராஜ்குமார் பெரியசாமி, இந்த படத்தோட டைரக்டர், அவர்கிட்ட பற்றி கேட்டிருப்பாங்க எப்படின்னு. இந்த படம் ஷூட்டிங் அப்போ காஷ்மீர் பகுதியில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அட்டாக்லாம் நடந்துகிட்ருக்கோம். பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கும், பாம் பிளாஸ்ட், கன்சாட் எல்லாமே பக்கத்தில் நடந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணோன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே அது இருக்குங்க. அந்த மாதிரி இடம் தான் அது. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. அந்த கஷ்டம் வேறு லெவலுக்கு படத்தில் வரும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு ரிலீஸு, தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே ரொம்ப ஒர்த்தாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னமோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த ஒரு மேக்கிங் வீடியோவில் நல்லாவே தெரியுது. நிறைய கிட்ஸில் காட்டுறாங்க, முஸ்லீம் பொண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய பேரை காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல், வேறு லெவலுக்கான ஒரு சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவரோட படங்கள் நிறையாவே இப்போ ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு. இதுக்கு அடுத்து ஏஆர் முருகதாஸோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது என்ன மாதிரி ஜானர்னே தெரியலை. கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவரோட லைனப்பு முன்னாடியே நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு. அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் அவர் பண்ணார்னா இன்னமே நல்லாயிருக்கும். பழைய மாதிரி இந்த ரஜினி, முருகன், சீமராஜா அந்த மாதிரி போயிடாமல் இப்படி போகிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப மேலே போயிட்டுருக்கிறாரு, அதுதான் உண்மை. ஓகே கேஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் நோட் பண்ணீங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.